உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு கூட மக்களை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும், குறிப்பாக பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லுகின்ற போது சிரமத்திற்குள் ஆளாகிறார்கள். திடீரென்று ஆம்னி பேருந்து கட்டண உயர்வை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இதனால் மகிழ்ச்சியுடன் நாங்கள் செல்ல முடியவில்லை என்று குற்றச்சாட்டு நிகழ்கிறது. சமீபத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆம்னி பேருந்து கட்டண உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு குழுவை அமைத்து கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உண்மையாகவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பயணம் என்பது ஒரு சுகமான அனுபவம். ஒவ்வொருவரும் எப்போ தீபாவளி வரும், எப்போ விடுமுறை வரும் என்று ஆர்வத்தோடு இருப்பார்கள். அப்படி போகின்ற போது அந்த பயணத்தில் இந்த கட்டணம் 2 மடங்காக இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அந்த பண்டிகையும் அவர்களால் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாது. கையில் இருக்கக்கூடிய காசினுடைய தொகையும் குறைவாக மாறிவிடும் என்ற சூழ்நிலையில் மிகவும் அச்சத்துடன் மக்கள் இருக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் என்ன என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை நாங்கள் கேட்கின்ற போது சுங்கச்சாவடி வரியினுடைய இது அதிகமாகவே இருக்கிறது. காப்பீட்டு தொகை அதிகரித்து விட்டார்கள். நாங்கள் பேருந்தினுடைய அதை நிர்வாகம் செய்வதற்கு அதிகமான தொகை இருக்கிறது. டீசல் அப்பப்போ விலை உயர்வு செய்து விடுகிறார்கள். ஆகவே இது தவிர்க்க முடியாதது என்று சொல்கிறார்கள். ஆனால் மற்ற சாதாரண நாட்களில் ஒரு கட்டணமும் இந்த பண்டிகை நாட்களில் மட்டும் அதிகமாக வசூலிக்கிறீர்களே என்று சொல்கின்ற போது அதற்கு பதில் இல்லை. என்று சொன்னால் மக்கள் தேவைகள் இருக்கிறது, அதனால் வருகிறார்கள். அப்போ இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். உண்மையிலே இந்த ஆம்னி கட்டண உயர்வை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இல்லை இது தவிர்க்க முடியாததா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். அதே போன்று அதனுடைய இணைச் செயலாளர் திரு சிபி ராஜேந்திரன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். ரொட்டேரியன் மேரி பவுலோஸ் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். சமூக ஆர்வலர் பாருக் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். ஆக இந்த ஆம்னி பேருந்து கட்டண உயர்வை பற்றி ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தரையில் ஓட வேண்டிய ஆம்னி பேருந்துகள் பண்டிகை காலங்களில் மட்டும் வானில் பறக்கிறதா என்று நினைத்து பார்க்கும் அளவிற்கு ஆம்னி பஸ்களின் கட்டணம் விண்ணை நோக்கி எகிரி அடிக்கிறது. பண்டிகை நாட்களில் மட்டுமல்ல, சாதாரண விடுமுறை நாட்களான சனி ஞாயிறுகளிலும் இதே கதைதான். ஞாயிறு இரவு வந்தால் சாதாரண ஏசி பேருந்துக்கு திருச்சியிலிருந்து சென்னைக்கு 850 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள். பண்டிகை நாளென்றால் 1500 வரை போகிறது பஸ் கட்டண வணிகம். பகிரங்கமாகவே கூவி கூவி அழைக்கிறார்கள். சென்னையிலிருந்து மதுரைக்கு விமான கட்டணம் 1700 ரூபாய். பண்டிகை கால ஆம்னி பஸ்களில் 2500 ரூபாய் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அதிக கட்டணம் விதித்தால் நடவடிக்கை, மீதி பணம் திருப்பித் தருதல் என அரசு தரப்பு சொன்னாலும் கேட்பதற்கு ஆளில்லை. ஆம்னி பஸ்களும் இதனை கண்டுகொள்வதில்லை என்பது பாதிக்கப்பட்டவர்களின் குமுறல். மக்கள் பயன்பாட்டுக்குத்தான் பஸ்களும் ரயில்களும் தவிர வருமானத்தை பெருக்குவதற்காக அல்ல என்றும் 40 முதல் 50% வரை வசூல் வேட்டை நடக்கிறது என்றும் செய்திகள் பகிரப்படுகின்றன. சென்னையிலிருந்து 600 முதல் 700 பஸ்கள் வரை சாதாரண நாளிலும் 1200 வரை பண்டிகை நாட்களிலும் ஓடுகின்றன. ஆம்னி தரப்பில் கேட்டால் டீசல் விலை உயர்வு, சுங்கவரி வசூல், 12.36% சேவை வரி, காப்பீடு என்று உயர்த்தி தொழிலை நசுக்கினால் கட்டணத்தின் வழியாக பொதுமக்களிடம்தான் கேட்க முடியும் என்கிறார்கள். ஆட்டோக்களுக்கு காட்டும் அதே அவசரத்தை ஆம்னி பஸ்களுக்கும் காட்டுவதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள்? உண்மையாகவே இந்த ஆம்னி பேருந்து கட்டண உயர்வால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ டீசல் விலை ஏறிடுச்சுன்ற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் டீசல் விலை பண்டிகை காலத்தில் மட்டுமா ஏறுது? கிடையவே கிடையாது சார். டீசல் விலை எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்படியே ஏறினா கூட பைசாவில் தான் ஏறுது. இவங்க பைசா ஏற்றுறதே கிடையாது. ரூபாவில் எல்லாமே டபுள் ட்ரிபிள் அப்படி தான் ஏற்றிட்டு போகிறாங்க. அது கட்டாயமாக தவிர்க்கப்படணும் சார். இது டீசல் விலைங்கிறது ஒரு காரணமே கிடையாது. ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்றைக்கி பேருந்துகளுடைய செலவினங்கள்லாம் கூட்டிடுது. ஆனால் அதை யாருக்கிட்ட கேட்கணும்? அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும், மானியம் கொடுக்க சொல்லலாம். ஆனால் பொதுமக்கள்கிட்ட அன்றாடம் கஷ்டப்பட்டு சேர்க்குறவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் கட்டணத்தை உயர்த்தி அவங்ககிட்ட வாங்குறதுங்கிறது எந்த விதத்திலும் சரியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீ பார்த்தீங்கன்னாக்கா அரசு பேருந்துகளில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டணம் மலிவாக இருக்குது.
அதை விட 3 மடங்கு 4 மடங்கு நீங்கள் உயர்த்தி வாங்குறதுனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே தவிர ஆம்னி பஸ் உரிமையாளர்களோ பணக்காரங்களோ கிடையாது. ஒரு பர்டிகுலர் நிறுவனங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ரேட் வச்சுருக்காங்க. இதே ஆம்னி பஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 2 பஸ் 3 பஸ் மட்டும் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஸ்பெஷல் பஸ்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ரேட் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு ஒரு பஸ் தான் பார்த்தா அவங்க வச்சுருக்க 3 பஸ்ஸுக்குமே அதே ரேட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. இது கண் கூட நான் பார்த்த விஷயம். அப்போது ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்பாராத செலவுகள் நிறைய இருக்கும். அதை தாண்டி நம்ம பஸ்ஸுக்குன்னு ஒரு கட்டணம் வரும்போது அது ரொம்ப செலவு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நடுத்தர மக்களுக்கு வந்து பஸ் கட்டணன்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறதுனால இது வந்து கவர்மெண்ட்டும் அந்த பஸ் உரிமையாளரும் கொஞ்சம் முன்னாடியே அதை பற்றி யோசித்து ஏதாவது பண்ணலாம். காலேஜஸாக இருந்தாலும் ஸ்கூல்ஸஸாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் லீவ் விடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதுக்கான சீட்டோடைய நாங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருந்தாலும் டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டில் வந்து இல்லை இது வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அமௌண்ட் பே பண்ணாலுமே அதே நிலைமை தான், கிடைக்காத ஒரு கஷ்டம் தான். இந்த புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறதுன்னு ஒரு புது விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க, அதை நம்ம கேட்கலாம். நான் வந்து திருச்சிக்கு போகிறேன். நான் போனது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. ஒருத்தர் வராரு, இந்த மாதிரி டிக்கெட் இல்லையாங்க வாங்க நான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆம்னி பஸ் பேருந்து நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏற்றி விட்றாரு. 9 மணிக்கு பஸ் ஏறுறேன். கிட்டத்தட்ட நான் இதே கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறேன்னா 1 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பஸ் அங்கேயே நிற்கிது. ஏன்னா எனக்கு ஆள் வரலை, அதனால நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஆள் வரல, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், நீங்கள் வேறு வண்டி பிடிச்சிக்கோங்கன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ எதை நம்பி போகிறோமோ அந்த காசுக்கும் பயன் இல்லை. அவங்க சங்கம் சொல்கிற வார்த்தையை கூட அந்த உரிமையாளரை கேட்கலன்றா வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அதாவது ஆம்னி சங்கங்களை மட்டும் நம்ம குறை கூற முடியாது. ஒரு சில பேருந்து உரிமையாளர்கள் பண்ணுற ஒரு சின்ன தவறுகள் தான் மற்ற எல்லாருமே பாதிக்கப்படுது. அவங்க தான் குறிப்பாகவே எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டாங்க. பேப்பரில் நியூஸ்லேயே போட்டாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா இதுதான் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்திலேருந்தே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள நம்ம குறை கூற முடியாது. அதை பார்த்து நம்ம போகலாம் போகாமல் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாதது. இதுதான் உண்மை. நம்ம வந்துட்டு அவங்க பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அந்த சங்கத்திலேருந்து. அதை வந்து நீங்கள் 2 மடங்குன்னு தெரிஞ்சுன்னா வேண்டாமே. அது போல் நீங்கள் என்ன பண்ணுமோ வேறு ஏதாவது பாசிபிள் பேருந்துலையோ இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறாங்க சார். ஆட்டோக்கு 3 பேர் போகிற ஆட்டோக்கு ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கு, தனியார் பள்ளிக்கு கவர்மெண்ட் வந்து கட்டணம் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஏன் ஆம்னி பஸ்ஸுக்கு நிர்ணயம் பண்ணலை? ஒரு ஆட்டோக்கு வந்து இவ்வளோ கட்டணம் அதிகம் வசூலிச்சா நீங்கள் இந்த நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு தனியார் பள்ளி வந்து அதிகமாக கட்டணம் வசூலிச்சா இந்த கட்டணத்துக்கு மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஒரு நம்பர் இருக்குது. ஆம்னி பேருந்துக்கு அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா? பஸ்ஸு நம்பரு, இந்த கம்பெனி பேரை சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கா? இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. பல செக் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பல விதமான வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. டீசல் வந்து எப்பயாவது ஏற்றுறாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பண்டிகையிலும் விடுமுறையிலும் ஏற்றுறீங்களே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சுங்கச்சாவடி வந்து வருஷம் முழுக்க எப்பயாவது ஏற்றுறாங்க. அந்த டைமில் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி தீபாவளி வீட்டுக்கு போய் சேரணும், பொங்கலுக்கு போகணும் அப்படின்னா சனி ஞாயிறு மற்றபடி இந்த பண்டிகை நாட்களில் மட்டும் வைக்கிறீங்களே, அதை தான் அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். கட்டணம் உயர்த்தற போது யார் அதில் போகிறாங்க? நமக்கு சௌரியமாக போகணும், நான் நல்லா தூங்கிட்டு போகணும், நல்லா ஏசியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதில் போகிறாங்களே தவிர சாதாரணமாக இருக்கிறவங்க அதில் போகணுன்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? ஸோ எனக்கு சௌரியம் வேணுங்கிற போது நான் கொஞ்சம் கூட பணம் கொடுத்து போக வேண்டிய நிலைமை வருது. விழா காலத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு பர்மிட் வந்து ஒரு 1000 இருக்குது. வேறு அந்த டிமாண்ட் டைமில் அதர் ஸ்டேட்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு வண்டிக்கு 21,000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும். இந்த டேக்ஸ் யார் கொடுக்குறது? பப்ளிக் தான் கொடுக்கணும். பப்ளிக்கிட்ட தான் நாங்கள் வசூல் பண்ண முடியும். விழா காலத்தில் அவங்க ஏன் வராங்கன்னா அந்த பப்ளிக்கு நாங்கள் விடக்கூடாது, சர்வீஸ் கொடுக்குறோன்ற இது ஒரு காரணத்தினால அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் தரோம். பட் அந்த டேக்ஸ் யார் கொடுக்குறது? மக்கள் தான் தரணும். அந்த மக்கள்கிட்ட தான் நாங்கள் வசூல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நிறைய வண்டியை வந்து வெளி மாநிலத்துலேருந்து கொண்டு வரீங்க. வண்டி எடுக்கிறதுனால அந்த டைமில் தமிழ்நாட்டில் இவ்வளோ தான். இப்போ தான் நீங்கள் தான் சொன்னீங்க வேறு டைமில் 700 வண்டி ஓடுது, வேறு டைமில் இப்போ பண்டிகை காலத்தில் 2000 வண்டி ஓடுது. அந்த 2000 வண்டி 1300 வண்டி எங்கேருந்து வந்தது? வெளி மாநிலத்திலேருந்து வண்டி கொண்டு வரோம். அதோட டேக்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டணும். ஒரு வண்டிக்கு 21,000 ரூபா, 30 சீட்டு ஒரு அவரேஜ் போட்டிங்கன்னா ஒரு சீட்டுக்கு 600 ரூபா வாங்குறாங்க. அந்த 600 ரூபாயை வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம். அப்போ 600 ரூபா யார் வாங்கின மாதிரி கணக்காகுது? சரி, இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, சரி அப்போ நீங்கள் வெளியிலேருந்து வர வண்டிக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க, ஆனால் இங்கே இருக்கிற வண்டிக்கு டபுள் மடங்கு கட்டணம் வசூலிக்கிங்க, அது என்ன காரணம் அப்படின்னு சிலருங்க பண்ணுற தவறுனால எல்லாருக்கும் அது மாதிரி ஆகுது. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ரெகுலராக ஒரு 2 வண்டி தான் ஓட்டுறோம் சார். 3ஆவது வண்டி ஓட்டும் போது பப்ளிக் எங்களை நம்பி வராங்க. நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணோம், சார் இந்த மாதிரி வேறு மாநில வண்டி இந்த மாதிரி ரேட்டு கூட வருதுன்னு நாங்கள் ஆஃபீஸில் சொல்கிறோம். சார் ஆன்லைனில் சிலருங்க தவறான இதிலெல்லாம் போடுறாங்க. அது தவறு பண்ணுறவங்கள அரசாங்கம் நடவடிக்கை. சார் எல்லாரையும் நாங்களும் சொல்லலை சார். அதாவது ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க. அதாவது செயின் ஆஃப் அந்த பஸ் ஆம்னியை ரன் பண்ணுறாங்க இல்லையா,
ஒரு 15-20 பஸ் வச்சுருக்கவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் மாறல, எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் மாறாது, ஸ்டாண்டர்டாக இருக்குது. நாங்கள் சொல்கிறது 2-3 பஸ் வச்சுருக்கவங்க தான் ஒரே பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்க 3 பஸ்ஸுக்கும் ரேட்டு அதிகமாக 2 மடங்கு கூட இல்லை 3 மடங்கு வச்சு நான் நேராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வந்து தவிர்க்க முடியாமல் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நடக்குது. கரெக்டு சார். அதுக்கு தான் நடவடிக்கை இது பண்ணி அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க அசோசியேஷனில். அதுக்கு யார் யார் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ இந்த வாட்டி ஒரு 30-40 பஸ்ஸை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கினாங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்காத மாதிரி நாங்கள் தொழிலை நாங்கள் கண்டுகொண்டு இது பண்ணிக்கிறோம். நாங்கள் சரி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து பேனர் சங்கத்து சார்பாக வந்து வச்சுருக்கோம். இந்த ஏரியாலேருந்து இந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பொதுமக்கள் பார்க்குற மாதிரியும் வச்சு தான் எல்லா பஸ்ஸையும் இயக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு சில பஸ் தான் இந்த தடவை வந்து தவறு பண்ணியிருக்கு. அதையும் வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பனிஷ் பண்ணி பஸ்ஸை சீஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடிக்கு எங்களோட ஆம்னி பஸ் இதில் வந்து 100% சொல்ல முடியும் எந்த ஒரு தவறும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற நாட்கள்லாம் ஆம்னிபஸோட கட்டணம் வந்து சராசரியாக தான் இருக்குது. இப்போ பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னி வந்து நல்ல ப்ளஷராக இருக்கணும் தான் எல்லாரும் போகிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு 21,000 இப்போ வந்து தீபாவளிக்கு இது பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க க்ரௌடுக்காக பத்தலை, அதனால் எல்லாம் ஆம்னி பஸ்ஸை நோக்கி தான் போவாங்க. மற்ற நாளாக விட்டுட்டு தீபாவளி பொங்கல் இது மாதிரி செலிப்ரேஷன் அப்போ மட்டும் அவங்க டபுள் மடங்கு சார்ஜ் பண்ணணும். இது என்ன பாலிசியில் இருக்குன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இருக்க டயத்துலேயே நம்ம அரைச்சிக்கலாம், அது மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அரசாங்கத்தால் ஸ்லீப்பர் பஸ்ஸு விடப்படலை. ஏன்னா அதோட பர்மிட் வந்து பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுற ஏற்பாடு தான் இருக்குது. ஏன்னா இந்த சாலைகள் வந்து போதுமான பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் அடிப்படையில் அந்த பர்மிட் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஆம்னி பேருந்து விட்டுருக்க ஸ்லீப்பர் கிளாஸ் என்பது வந்து பாதுகாப்பு குறைவான விஷயந்தான். ஆனால் இதை வந்து வியாபார நோக்கத்துக்காக மக்களை பயன்படுத்திருக்க ஏற்பாடு தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இருக்கிறது வந்து ஒரு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சர்வீஸ் செக்டாரில் இருக்காங்கன்ற அடிப்படையில் வந்து அவங்க கட்டணம் நிர்ணயிக்கணும். பிரச்சனை என்னன்னா, நீ சர்வீஸ் செக்டாரில் இருந்துக்கிட்டு உயர்த்துறதுனால தான் வந்து மக்கள் அதை குறையா சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறத நோக்கமாக வைக்காமல் பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்கிறீங்க. ஆனால் அதே டைமில் உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஆனால் நீங்கள் நிர்ணயிக்கிற கட்டணம் என்பது விமான கட்டணத்தை விட 1,700 ரூபாய், விமானத்தெல்லாம் நீங்கள் 2,200 ரூபாய் வசூலிக்கிறீங்களே. இப்போ எங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இதுவே கிடையாதுன்றாங்க. நான் ஏற்றுக்கிறேன், அதுக்கு அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. ஏன்னா டேக்ஸ் 3,500 ஒரு சீட்டுக்கு 3,500. அப்போ எப்படி சார் வாங்க முடியும்? நாங்கள் அது அரசு எங்களுக்கு ஒத்து வரணும்ல. அரசு ஒத்து வந்தால் தானே பப்பி நான் குறைச்சி போட முடியும். அரசு வந்து நீ ஏற்றிக்கிட்டே போகும்போது நாங்கள் தான் வசூல் பண்ண முடியும் சார். உங்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் நான் போட்டிருக்க வண்டி 35 லட்சம் ரூபாய், சேல்ஸ் 23 லட்சம் ரூபாய், பாடி 23 லட்சம் ரூபாய், சும்மா தரல, அதுக்கு வட்டி இருக்குது. நான் தொழில் பண்ணும்போது அது லாபத்தை பார்த்தாலும் செய்ய முடியும். அப்போ அரசுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அரசு பண்ணலையே. அரசு குறைக்க சொல்லுங்கள், நான் குறைச்சி காமிக்கிறேன். அரசு ஒரு நிர்ணயம் பண்ணி, ரேட்டு நிர்ணயம் பண்ணி, டேக்ஸ் நிர்ணயம் பண்ணி, இன்சூரன்ஸ் நிர்ணயம் பண்ணி இது ரேட்டு கொண்டு வர சொல்லுங்கள். எப்படி ஸ்டேஜ் கேரேஜ் கொண்டு வந்திருக்கு, திருச்சி டு மதுரை ஓட்டுறாங்கல்ல 12 ரூபா டிக்கெட்டுன்னு, எப்படி கொண்டு வந்து நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் ஓட்டுனா கொண்டு வாங்க, நீங்கள் நாங்கள் தாராளமாக ஓட்டுறோம். சரி, இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அதில் உங்களுடைய குழு எல்லாமே இருக்கக்கூடிய வரவேற்க சார். நாங்கள் இன்றைக்கு நம்ம முழுமையாக பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸினுடைய உரிமையாளர் மட்டும்தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான். அதே பண்டிகை காலங்களில் அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா 21,000க்கு அதிகமான பேருந்துகளை வந்து இயக்குறாங்க. ஆனால் மக்கள் ஏன் அதில் அதிகமாக பயணிக்க மாட்டேங்கிறாங்க? அதை விட அதனுடைய எண்ணிக்கையை விட ஆம்னி பேருந்துகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மி தான். இது வழக்கு விசாரணை, அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து பண்டிகை காலங்களில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஆம்னி பேருந்து நடவடிக்கை எடுக்கிறது சம்மந்தமாக வழக்கு விசாரணை முன் வந்து நடத்தினது. அப்போ வந்து நீதிபதி தெரிவித்த கருத்து என்னன்னு சொன்னால், 4 டயரு, ஒரு இரும்பு ராடு, ஒரு கண்டக்டரு, ஒரு டிரைவரு, இதுதான் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய சூப்பர் டீலக்ஸினுடைய பஸ்ஸினுடைய நிலைமை. அதே மாதிரி விபத்து ஏற்பட்டால் கூட அதுக்கு இழப்பீடு வழங்குறது கூட அரசாங்கம் வந்து அதுக்கு தயாராக இல்லாமல் போக்குவரத்து கழகம் மோசமான நிலையில் இருக்குன்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. இதனால தான் வந்து அரசு பஸ்ஸை மக்கள் நாடாமல் நேரடியாக ஆம்னி பேருந்தை நாடுறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஐயா வந்து சொன்னார், அந்த அரசாங்கத்தை வரியை குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அரசாங்கம் வந்து உங்கள் மேலே சுமத்துற வரியை எவ்வளோ நாளைக்கு எங்கள் மேலே போட போகிறீங்க? நான் ஒத்துக்கிறேன், உங்களோட சர்வீஸை நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ண போகிறேன். என்ன மாதிரி எங்கள் சக பயணிகள் தான் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் முழு வரியவும் இன்றைக்கி நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்றைக்கி இந்த சர்வீஸ் டேக்ஸை உங்களால் வந்து இப்போ தனியாக சுமக்க முடியல அப்படின்னு அந்த பாரத்தை எங்கள் மேலே போடுறீங்க. நாளைக்கு ஜிஎஸ்டி வந்ததுன்னா திரும்பவும் ஏப்ரல் 2017 ஜிஎஸ்டி வரப்போகுது. அதனால அதிகமாக வந்து கட்டணங்கள் எங்கெல்லாம் உயரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல், டூரிசம் அண்ட் கேட்ரிங். அதிகமான பாதிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா கட்டணங்கள் உயர்த்தப்படக்கூடியது இந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸுகளில், ஸ்டார் ஹோட்டல்ஸில், ஏசி, முக்கியமாக ஏசி இது இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் கட்டணங்கள் உயர்த்தப்படும். ஆனால் அந்த ஜிஎஸ்டி வந்ததுன்னா வெளியில் மேனுஃபேக்சர் பண்ணுற காரோட விலை கம்மியாயிடும். அப்போது என்ன மாதிரி ஒரு சக பயணி அவன் மாதத்துக்கு 2 தடவை ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா
அவன் திரும்பவும் உங்கள் ஆம்னி பஸ்ஸை நாடி வருவானா, இல்லை ஒரே ஒரு தடவை நான் அதுக்கு காரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என் கார்லேயே போய்ப்பேன்னு நினச்சிப்பானா? நானும் உங்கள் பக்கம் தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து லாங் ரன்னில் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லாருமே குவார்ட்டர் டேக்ஸ் தான். ஜிஎஸ்டி மசோதாங்கிறது இயர்லி டேக்ஸ் 75,000 50 சீட்டு வண்டிக்கு. இந்த 35 சொகுசு பேருந்து வண்டிக்கு டேக்ஸ் வந்து 1.25 லட்சம் ரூபாய் தான். அப்போ வருஷத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ சார் கால்குலேஷன் பண்ணிங்க? அப்போ எவ்வளோ சார் கட்ட போகிறோம் நாங்கள்? ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிரும் சார் உங்களுக்கு ஜிஎஸ்டி மசோதா வரனால. இப்போ நீங்கள் பண்டிகை காலங்களே விட்டுருங்க. சாதாரண டைமில் ஒரு வண்டியில் உள்ளே போனீங்கன்னா டிக்கெட்டை வந்து முன்னாடியே கொடுத்துட்டு உட்கார வச்சுறீங்க அவனை, ஒரு டோக்கன் மாதிரி. அது பார்த்தா 2 மணி நேரம் வைக்கிறாங்க, அதை இறக்கி விட்டுறாங்கன்றாங்க. அப்போ இந்த இடைத்தரகர்களை ஏன் நீங்கள் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறீங்க? படித்தவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கேருந்து வந்து மாதத்துக்கு 2 முறை போகிறோம், ஊருக்கு போகும்போது கட்டணங்கள் கூடுதலாக இருக்குன்றார். அவர் படித்தவர், அவருக்கு தெரியும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி கோயம்பேட்டில் ரேட்டு கூடுதலாக வாங்குறாங்க எல்லாமே சொல்கிறார். அவர் வரும்போது ஏன் போய் இடைத்தரகர்கிட்ட போய் டிக்கெட்டை கேட்டு அவர் கூட போய் டிக்கெட் வாங்கி வண்டியில் ஏறி உட்காந்துருக்காரு. எத்தனை அலுவலகம் இருக்குது, தனித்தனியாக பூராமே ஒவ்வொரு ஊருக்கும் போகக்கூடிய வண்டிகள் பூரா இந்த ஆஃபீஸ் வச்சுருக்கோம் பேர் போட்டு, அவர் போய் அங்கே போய் கேட்டு வாங்கலாம். இப்படி படித்தவங்களே சில தவறுகளை போய் வந்து சாதாரண புரோக்கர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து இப்படி வந்து அவன் அதில் 100, 200, 300 புரோக்கர் வாங்குறது பூராமே எங்களை மாதிரி பஸ் ஆப்ரேட்டர் வாங்கின மாதிரி ஒரு தவறான நிலைப்பாடுகள் ஏற்பட்டுருக்கு. இதுதான் உண்மையான நிலை. சார், அலுவலகத்தில் டிக்கெட் இல்லைன்னு மறுக்கப்படுது, ஆனால் அதே பஸ்ஸில் ஒரு இடைத்தரகர் மூலமாக எங்களால் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்ய முடியுது ஆம்னி பஸ்ஸில். அது இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்க சார். கண்டிப்பாக நீங்கள் பயணிகள் மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு டிக்கெட்டை வாங்கி அவங்க விற்கிறாங்க. அதை வந்து அரசு தான் நடவடிக்கை. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பயணி வந்தால் நீ 500 ரூபா டிக்கெட் எடுத்து 500 ரூபா பணம் எனக்கு வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இதை வந்து இடைத்தரகர் சம்பாதிக்க நான் எதிர்பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புகைப்படங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண, பயணிங்கிட்ட இருந்து உங்களுடைய புகைப்படங்கள் கேட்கலாம். நீங்கள் அதை வந்து ஒட்டி யாருடைய புகைப்படம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் தான் சீட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் புரோக்கரை எப்போ எப்படி ஒழிக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணாதான் உங்களுக்கான வருமானம் கிடைக்கும். அவங்களுக்கு கொடுக்குற 100 ரூபாய் டிக்கெட்டை எங்களுக்கு குறைங்க. சமூக ஆர்வலராக ரொட்டேரியனாக இருக்கக்கூடிய மேரி பவுலோஸ் அவர்கள் இருக்காங்க. முக்கியமான இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பர்டிகுலரான்னு சொல்லணுன்னா இது வந்து நெருக்கடியாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அது வந்து பொதுமக்கள் வந்து வசதியாக போகணுன்றதுக்காகவும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அதை வந்து மைண்ட் பண்ணுறதில்ல. அதுதான் மெயின் காரணம். அப்போ அதை மைண்ட் பண்ணுறதில்லைன்ற போது அதை வந்து அவங்க வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. சரி, இது எந்த மாதிரியான சிரமங்கள் பொதுமக்கள் இதில் பாதிக்கப்படும்? பொதுமக்களுக்கு திடீர் மோஸ்ட்லி வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து, அது சென்னை பர்டிகுலர்லி வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து தங்கி வேலை செய்கிற படிக்கிற மாணவிகள், இவங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த வீக்கெண்ட்ஸுக்கு மற்றபடி இந்த பண்டிகை காலங்களில் போகும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சம்பாதிச்சு அதை அந்த ஒரு மணியை வந்து அவங்க ஒரு பர்டிகுலராக ஒரு இதுக்குன்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவைகள் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக திண்டாடுறாங்க. சரி, ஃபாரூக், உங்களுடைய கருத்தா? அரசு பஸ்லேயும் ஏராளமான அசௌகரியங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆம்னி பஸ்லேயும் அதுக்கு நிகரான அசௌகரியங்களும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமாக வந்து இப்போது அதிகமான ரேட்டு வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை தீர்க்க வேண்டிய கடமை வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம கருத்து. அதில் வந்து புரோக்கர், இப்போ அரசு பஸ்ஸிலலாம் பார்த்திங்கன்னா புரோக்கர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து புரோக்கர்கள் அதிகமாக காசை எடுக்கிறதாக தெரிகிறது. அதிகமாக அதில் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, நான் ஒரு 400 ரூபாய்க்கு உண்டான ஒரு டிக்கெட்டை வந்து 800 ரூபா 900 ரூபா இப்படி விற்கக்கூடியது. அது அவங்களுக்கு லாபம் போகுது. அவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட அதை தடுக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குதுங்கிறத அவங்க விளங்கி கொள்ளணும். அது மாதிரி வந்து அரசு பஸ்ஸில் வந்து ஒரு காலத்தில் வந்து பயணிகளை அழைச்சிட்டு போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிப்பாட்டி உணவுலாம் கொடுத்து அவங்க உபாதைகள்லாம் கழிக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸிலலாம் எப்படி இருக்குன்னா, ஏசியில் தான் போட்டு போனால் கூட அதிகமான உபாதைகள் இப்போ இவங்களுக்கு தான் அதிகம் தேவைப்படும். யூரின் உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவங்க என்னென்னா 7 to 7, 6 to 6ன்னு ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இடையில எங்கேயும் நிப்பாட்டுறது கிடையாது. அதில் பல பேர் வந்து அவதிப்படுறாங்க. அதே மாதிரி வந்து டிக்கெட்டு ஏதாவது கேன்சல் பண்ணாங்கன்னா முறையாக அதை கொடுக்கறதுக்கு உண்டான இது பண்ணுறது கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணாங்களாலே, ஏன்னா அது தேவை உடையதாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்தால் ஒரு 20,000 ரூபா கிட்ட செலவாகுது. அப்படிங்கும்போது அரசாங்கம் அதை சரி பண்ணணும். அந்த 20,000 ரூபாய் அந்த இவங்க அரசு பஸ் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். அப்படி இவங்க வர்றதுனால அவங்க கூட்டுறாங்கன்னு சொன்னால்
அதை சரிசமம் செய்யக்கூடிய இதை வந்து நீங்கள் அரசாங்கத்துறையில் பேசி சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யணுங்கிறத நம்ம பொதுமக்களுடைய பார்வையாகவும் இருக்குது. சரி, அரசு பேருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறேன், தஞ்சாவூர் போக வேண்டிய பட்சத்தில் ஒரு 60 பேருந்து தேவைப்படுதுன்னு வச்சுங்க. ஒரு 30 பேருந்து தரமில்லாத பேருந்து தான் தராங்க. ஒரு 10 பேருந்து ரோட்டில் லைனில் போயிட்டுருங்க இல்லையா, அந்த பேருந்து தான் தராங்க. அதில் ஏதோ எங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் போயிடுறோம். போக முடியாத மக்கள் இருக்காங்களா, பாமர மக்கள் போக முடியாதவங்க, அதுலேயும் போக முடியாத பாமர மக்கள் என்ன செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. அப்போ தான் உங்களை நாடி வராங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது, மனிதநேயம் கூட உங்கள்கிட்ட இல்லாமையே போகுது. அந்த மனிதநேயம் கூட இல்லாமல் போகிறதுனால திருவிழா கூட கொண்டாட முடியாத சூழ்நிலைக்கு அவங்க உள்ளாகிறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் புக் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது ஆன்லைனில் வந்து ஒரு சீட் 2 சீட் இருக்குது, மற்ற சீட்லாம் வந்து பிளாக் ஆகிருக்கு. அதாவது புக் பண்ண மாதிரி வந்து காட்டிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பஸ்ஸில் வந்து ஏறும் போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒரு சீட்டுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் வந்து உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த புரோக்கர்ஸ் தரகர்கள் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர். அதாவது சாதாரணமாக திருநெல்வேலிக்கு வந்து அந்த பஸ்ஸில் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ண 1500 கொடுத்து புக் பண்ணோம்னா அவங்க வந்து அதை அப்படியே கம்மி பண்ணி 700 வாங்க 800 வாங்கன்னு கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஆன்லைன்லேயும் புக் பண்ண முடியாதனால இது இப்படி இருக்குது. ஆன்லைனில் அவங்க வந்து ஃபுல்லாகவே அடைச்சி வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இதுவும் கிடைக்கல. அதே டைமில் அவங்க வந்து நேரம் ஆக ஆக குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கூவி விற்கிறாங்க அப்படின்றீங்க, கேட்கலாம். ஒரு ஆன்லைன் சிஸ்டம்ன்றது ஆக்சஸ் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆகும், பணக்காரன் தான் இருப்பான். இப்போ சாமானியன் வந்து ஒருத்தன் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி போக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை. உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராவல்ஸில் ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் படிக்கிறவங்க ஐடி கார்டு காட்டினா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாயில் 200 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வெரி குட். இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதாவது ஏன்னா அந்த மாணவர்களுக்கு அப்பா அம்மா சம்பாரிச்சு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அதிகப்படி கட்டணும். ஒரு 2 நாள் கிடச்சா அம்மா அப்பா முகத்தை பார்க்க மாட்டோமா? என்ன தான் அந்த படிப்புன்னு இருந்தாலும் கூட உலகத்தில் 1000 இடந்தாலும் கூட அந்த அம்மா முகத்தை பார்த்தா ஒரு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடையாது. அதுக்காக தான் ஊரை நோக்கி ஓடுறாங்க. அதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. அந்த எதுக்காக நான் சொல்லேன்னா, அந்த பிராண்ட் நேம் நான் சொல்ல விரும்பலை. அந்த பிராண்ட் நேமில் ஒரு ஆம்னி பஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சலுகைகள் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் கட்டணன்றது அதிகமாக ஒரு பக்கம் இருந்தாலும் சில சலுகைகள் கொடுங்க. ஏன்னா படிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா அப்பா விட்டு பிறந்த இடத்த விட்டு தாண்டி இங்கே வந்து நிறைய கஷ்டப்பட்டு படிக்கும்போது இந்த சின்ன சின்ன சலுகைகள் மட்டுமே அவங்கள ரொம்ப புத்துணர்ச்சி வச்சிருக்கு. கிராமத்துலேருந்து வந்து இங்கே சென்னையில் படிக்கிறோம். நான் வந்து கிராமத்துலேருந்து தான் வந்து இங்கே படிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் லீவு, 2 days அந்த மாதிரி தான் இருக்கும். நான் போயிட்டு வர்றதுக்கே எனக்கு ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சார்ஜஸ் வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சலுகை கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் சொன்னார் வெளி மாநிலத்திலேருந்து நாங்கள் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு. ஆனால் இவங்க பண்டிகைக்காக ஏற்றுற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து கொண்டு வருது. சரி இருக்கிறத சரி பண்ணி எடுப்பா டிக்கெட் வரும் எடுன்னு கொண்டு வந்துடுவாங்க சார். புஷ்பேக் சீட்டும்பாங்க, புஷ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் சார் பஸ் வரும். இங்கே ரெகுலராக ஓடுற பஸ்ஸு மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கேருந்து இந்த பண்டிகைக்குன்னு அவசரத்துக்கு இவங்க சம்பாதிக்கிறதுக்குன்னு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, செமி ஸ்லீப்பர்பாங்க. அட்டென்ஷனில் தான் சார் உட்காரணும் அதில். சார் இப்போ ஆன்லைன் புக்கிங் பற்றி அதுக்கெல்லாம் அவங்க வந்து கட்டாயமாக விளக்கம் சொல்லணும் சார். அரசு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு அரை டிக்கெட்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இதை மாதிரி ஏதாவது ஒரு சலுகை பொதுமக்களுக்கு ஆம்னி பஸ்ஸில் வந்து எதாவது கொடுக்குறீங்களாங்கிறது எனக்கு தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். முதல்ல வந்து சாதாரண காலகட்டத்தில் ஒரு கட்டணமும் பண்டிகை காலத்தில் ஒரு கட்டணம் வசூலிக்கும். இது ஏன் தவிர்க்க முடியாது, அது சொல்லுங்கள். இல்லை சார், சாதாரண நாட்களில் வந்து 600, அதாவது ஆல்ரெடி சொல்லி 600 பேருந்து நாங்கள் சென்னையிலேருந்து இயக்கிக்கிட்டு விழா காலங்களில் வந்து பயணிகள் வேண்டுகோளுக்கு அதே வண்டிகளை திருப்பி எடுத்து வரோம். இப்போ நைட்டு போகிற வண்டி மார்னிங் இறக்கி விட்டு அதே பேருந்து திருப்பி எடுத்து வந்து திருப்பி இயக்குறோம். அதனால வந்து நமக்கு செலவு வந்து கூட வருது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு டாக்ஸி டிரைவர் நீங்கள் போயிட்டு ஒரு பாண்டிச்சேரியில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது அவன் ஒரு 4 பேசஞ்சரை போட்டு வரான். ஒரு டாக்ஸி டிரைவராலே முடியும் போது நீங்கள் ஒரு பேருந்து நிலையம் உங்களுக்கு வச்சிருக்கீங்க. ஒரு மதுரையில் ரெகுலர் இது இருக்குமா, புக்கிங் இருக்கும் இல்லையா? மதுரையிலேருந்து தீபாவளிக்கு யார் இங்கே வருவா சொல்லுங்க? இங்கே நம்ம சென்னையில் இருந்த மக்கள் மதுரைக்கு போகிறாங்க தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுக்காக. அங்கேருந்து யார் வருவாங்களா? சென்னையில இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? ரொம்ப கம்மி சார். நீங்க கிட்டத்தட்ட நம்ம மதுரைக்கு 60 பேருந்து இயக்கணும். ரொம்ப 1% 2% வேணா இருக்கலாம். அது மாதிரி கிடையாது, வர பயணிகள் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல வர, இவங்க சொன்னாங்க இந்த 12 வயசு குழந்தை வரை கட்டணம் அரசு பேருந்து. நாங்கள் வந்து கட்டணமே வாங்குறது கிடையாது. 12 வயசு வரைக்கும் 12 வயசு வரை கட்டணமே வாங்குறது கிடையாது. அவங்க பர்த்தெல்லாம் நான் எக்ஸாம்பிள் நானே உபயோகிச்சிருக்கேன். ஒரு ஆம்னி பேருந்து போகும்போது, ஒரு பர்த்து வண்டியில் போகும்போது என் பையனுக்கு வந்து 8 வயசு, என் பொண்ணுக்கு 5 வயசு, 2 பர்த்து எடுத்துக்கு நாங்கள் அதில் யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு பெரிய கம்பெனி போனால் அது கட்டணமே நான் வாங்குறதே கிடையாது. ஆம்னி பஸ் யார் ஒரு ஆம்னி பஸ் எப்படி உருவாக்குறான்? ஒரு கம்பெனியில் வந்து கிளீனாக வேலை பார்த்துருப்பான், அட்டண்டராக வேலை பார்த்துருப்பான், அவனுக்கு ஒரு பஸ் ஓட்டணும், ஒரு ஆச்சர் அப்படி டிரைவராக வந்து ஒருத்தனா உருவாகி தான் ஆம்னி பஸ்
ஓனர் உருவாகுறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிலாம் இன்னைக்கு பிராண்டட் ஒன்று சொல்கிற கம்பெனிலாம் அது மாதிரி தான் உருவாகி இன்னைக்கு 300 பஸ் வச்சுருக்காங்க. அதனால் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் யாரும் வெளிமாநிலேருந்து பெரிய பண முதலையை வந்து இங்கே யாரும் தொழில் பண்ணல. நம்ம தமிழ் மக்கள் உருவாகி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இது ஆம்னி பஸ் உரிமையாளர் ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஆம்னி பஸ் உரிமை எத்தனை வருஷம் தொழில் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்பரேட் வராங்க பெரிய கம்பெனி வந்து 1 வருஷம் 2 வருஷமே இயக்க மாட்டேன். ஏன்னா இதில் வந்து லாபம் கம்மி. இப்போ எனக்கு வந்து ஆம்னி பஸ் நான் இருந்தால் இது வேற தொழில் தெரியாது, இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால இதை இயக்கிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஏற்றுக்கிறோம். அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் ஏற்றலாம் பண்டிகை காலத்தில் ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஏற்றுங்க, ஒரு 100 ரூபாய் ஏற்றுங்க, 200 ரூபாய் ஏற்றுங்க. நீங்கள் சாதாரண சமயத்தில் 1200 ரூபாய் வாங்கும்போது 2700 ரூபாய் வாங்கும்போது ஃப்ளைட் சார்ஜோட அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கட்டணம் ஏன் இவ்வளோ ஒரு கொள்ளை மாதிரி இருக்கேன்றாங்க. கொள்ளைன்னு தவறான கருத்து. அது ஒரு சில நபர்கள் தவறு பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் அரசுக்கும் சுட்டி காட்டுறோம். பர்டிகுலர் இந்த கம்பெனி பஸ் அதை கட்டணம் அதிகம் நார்மலாக இப்போ வந்து சென்னை டு புதுக்கோட்டைன்னு வச்சுங்கன்னா சாதாரண 490 ரூபா கட்டணம். இதே விழா காலங்க 660 ரூபா சொல்லி நாங்கள் அறிவிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நீங்கள் 30 பேருந்துகள் 28 பேருந்து அது மாதிரி இயக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் 2 பேர் தவறு பண்ணுறாங்க. நான் அரசுக்கு சொல்லி நடைமுறைப்படுத்தி அதை கண்டிச்சிருக்கேன். நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் நம்பரை வந்து அரசு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு உச்சநீதிமன்ற வழக்கில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அரசு அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் சங்கங்களை அறிவித்து போன வாட்டி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 212 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 170 கம்ப்ளைண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம். சரி, நல்லா வண்டியை பராமரிக்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்தாங்க. சீட்டு புஷ்பேக் ஆகலைன்னு அதெல்லாம் நாங்கள் சங்கங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆம்னி பஸ் தொழில் வந்து ஓரளவு வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பயணிகளுக்கு வந்து அரசு பேருந்து எவ்வளவு சர்வீஸ் பண்ணோம், கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு சர்வீஸ் பண்ணோம். அதுக்கு வந்து நான் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ அரசு பேருந்துக்கு வந்து நம்ம பணங்களை வந்து மானியமாக கொடுக்குறாங்க. நமக்கு இப்போ எனக்கு யார் மானியம் கொடுப்பா? ஒரு பேருந்து இயக்கணும்னா ஒரு பேருந்து எனக்கு சாதாரண பேருந்து வந்து 35 லட்சம், நான் ஒரு 5 லட்சம் போட்டால் வட்டி மட்டுமே ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அந்த பேருந்துக்கு வட்டி 1000 ரூபா, சாலை வரி 1250 ரூபா சாதாரண இருக்க வசி பேருந்து. இதே படுக்க வசினா ஒரு அதுக்கு வந்து 3000 ரூபா வரி. இதெல்லாம் நான் கட்டணும். இந்த ஆம்னி பஸ் தொழில் லாபகரமான தொழில் தெரியாது. இந்த தொழிலுக்கு வந்தவங்க வேறு வழியே இல்லாமல் மக்கள் சேவை நோக்கமாக தான் பண்ணி ஒரு சிலர் தவறு பண்ணுறாங்க. அது வன்மையாக நாங்கள் சங்கங்கள் கண்டிக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு. ஆம்னி பஸ் தொழில் வந்து மக்கள் சேவைக்காக மேக்ஸிமம் ஓனர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சிடுறீங்க, ஆனால் அதே பிளாக் பண்ண டிக்கெட்டை இடைத்தரகர்கள் வைத்து விற்கிறாங்க அப்படின்னு தான் அவங்களோட ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை. அதுக்கு என்ன நாங்கள் இடைத்தரகர்கள் சம்மந்தமாக ஆல்ரெடி வந்து நம்ம போலீஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். உள்துறை செயலாளர் தெரியாம எப்படி சார் இடைத்தரகர்கள் பஸ்ல எப்படி உட்கார வைப்பாங்க இடைத்தரகர்கள்? நான் சொல்றேன், நான் ஒரு கம்பெனி நான் ஒரு 10 பஸ் போதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா பஸ்ஸுக்கும் போய் அந்த உரிமையாளர் டெஸ்ட் பண்ண முடியாது. மேனேஜர் வச்சிருப்பாங்க, டிரைவர் வச்சிருப்பாங்க, எல்லாரும் தான் வச்சுப்பாங்க. நாங்கள் வந்து இடைத்தரகர்களை விரும்புகிறதே கிடையாது. ஏன்னா பயணிகளுக்கு நாங்கள் நினைத்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கணும். திடீர்னு ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு பேசஞ்சர் வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறான்னு வச்சுங்க, அவர் 1000 ரூபா எடுத்திருப்பார், நாங்கள் 600 ரூபா தான் டிக்கெட். அந்த 1000 ரூபா யாரை கொடுக்குறது? நாங்கள் தான் கொடுத்தாங்க. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வரும்போது நாங்கள் தான் அதனால் இடைத்தரகரை நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறதே கிடையாது. அது தவறுகள் நடக்குது, அது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் உரிமையாளர் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கோம். நாங்கள் அவேர்னஸ் தீபாவளிகள் நிறைய அவேர்னஸ் போஸ்டர்லாம் போட்டிருக்கோம். அலுவலகங்கள் மட்டும் டிக்கெட் எடுங்க, வேறு வெளியே எடுக்காதங்க. ப்ரெஸ் மீடியாவெலாம் அதான் சொல்கிறோம், அலுவலகங்களை மட்டும் டிக்கெட் எடுங்க, டிக்கெட்டை பாருங்கள், எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி டிக்கெட்டாக அந்த பஸ்ஸானு பாருங்கள், இடைத்தரகர் டிக்கெட்டை இது பண்ணால் நாங்கள் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா தொழிலும் இருக்காங்க, இடைத்தரகர் இருக்காங்க, அரசு நடவடிக்கை இருக்குது, அது இதை தொழிலும் இருக்குது. அது நம்ம பயணிகள் தான் நிறைய அவேர்னஸாக இருந்து நம்ம இது பண்ணட்டும் சார். நன்றி அன்பழகன் சார். ராஜேந்திரன் சார், நீங்கள் ஆம்னி பேருந்து கட்டணத்தை வந்து இப்போ நீங்கள் ஒரு நிர்ணயிக்கிறீங்க சரியா? இப்போ நிர்ணயிக்கின்ற போது நீங்கள் வந்து பேருந்து சங்கமாக சேர்ந்து நிர்ணயிக்கிறீங்களே தவிர ஒரு பொதுமக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதில் இருக்கா? இப்போ தீபாவளிக்கு நீங்களே தான் நிர்ணயிச்சிங்க, ஆம்னி சங்கம் வந்து ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கு, இதுக்கு மேலே வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பொதுமக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதில் இருக்கிறதா? யாரோ ஒரு பொதுமக்களை உங்கள் சங்கத்தில் வச்சிங்களா? நாங்கள் நிர்ணயம் பண்ணுறதுன்றது வந்து ஒரு 500 ரூபா பொருளை வந்து ஒரு 5000 ரூபா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் நிர்ணயம் பண்ணுறது. இது வந்து நாங்கள் வந்து என்ன டிக்கெட் ரேட் ஒரு 600 ரூபா டிக்கெட் ரேட் மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு. இல்லை பஸ்ஸில் வந்து ஒரு 4 வகை 5 வகையான பஸ்ஸுகள் இருக்குது. ஆர்டினரி பஸ் இருக்குது, அவங்க மேடம் சொன்ன மாதிரி வந்து செமி ஸ்லீப்பர்னு இருக்குது, அதிலே வந்து ஸ்லீப்பர் கோச் ஏசி இருக்குது, அது வந்து அசோக் லைலாண்டு. அதுக்கப்புறம் வால்வோ இருக்குது, ஸ்கேனியான்னு ஒரு வண்டி இருக்குது. வண்டிகளுடைய விலைகள் 35 லட்சம், 50 லட்சம், 70 லட்சம், 1,05,00,000, 1,36 லட்சம் வரைக்கும் வண்டிகள் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி விதவிதமான வாகனங்களுக்கு உள்ள ரேட்டை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பொதுமக்கள் வருஷத்தில் 1 நாள் 2 நாள் திருவிழா சார், அது இந்த வட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு தான். யாருமே திருவிழாவுக்கு வந்து உண்மை நிறையா போன மாதிரி தெரியல. ஃப்ரைடே ஒரே நாளில் போயிட்டு வந்துட்டு எப்படி வருவாங்க? இங்கேருந்து போய் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு போயிட்டு வர்ற மாதிரி நிறையா பேரும் இல்லை. அரசு பேருந்துகள் 11,000 சில்லற பேருந்துகள் விட்டுருக்கேன்றாங்க. அவ்வளோ பேருந்துகள் போகுது. நாங்கள் ஆம்னி பஸ் எவ்வளோ சார் இருக்கோம்? நாங்கள் மொத்தமே ஒரு 2000 பேருந்து தான் இருக்கோம். ஆம்னி பஸ் உண்மையாக வங்கியில் கடன் இருக்குது, நிறைய கடன் இருக்கான்.
நீ போய் ஒரு உரிமையாளர் காமி, இவ்வளவு சம்பாதிச்சாரு, இவ்வளவு வீடு வாங்கிட்டாரு, ஒரு உரிமையாளர் காமியல நீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மாணவர்களுக்குன்னு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, மாணவர்களுக்கு அது சில பஸ் உரிமையாளர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல ஐடியா. நாங்க எல்லா உரிமையாளருக்கும் மீட்டிங்ல சொல்லி அதை பண்ண சொல்றோம். வெரி குட். ஆவணி பஸ் உரிமையாளர்கள் சார்பா எல்லா உரிமையாளரும் சொல்லி பண்ண சொல்றோம். ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஒவ்வொரு ஊரில் இப்போ மதுரைக்கு நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். எங்கள் ரெகுலர் கஸ்டமர் வர்றவங்களுக்கு மாணவர்களும் கிடையாது. எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் யார் வந்தாலும் சரி, இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது சில விஷயங்கள் தெரியுதோ தெரியல உங்களுக்கு, பொதுவான வியூ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சில கம்பெனியில் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு ரெட் பஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, டிக்கெட் கோஸ்ன்னு இருக்குது. இது மாதிரி கம்பெனிகளில் வந்து ஆன்லைனில் பார்த்தா நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க. மதுரை போகிறோம்னா அந்த மாதிரி வந்து மதுரை வேல்முருகன் பஸ் சர்வீஸு, மதுரை ராதா, மதுரை பாலாஜி, இப்போ தஞ்சாவூர் அழகப்பா ட்ராவல்ஸு, இந்த மாதிரி வந்து பிராண்டட் கம்பெனியில் வந்து டைரெக்டாக நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா இன்னும் குறைவாக 650 ரூபா டிக்கெட்னா அதில் வந்து உங்களுக்கு 75 ஒரு 12% வந்து அதனுடைய கமிஷன் காசு உங்களுக்கு குறைஞ்சிரும். டேரெக்டாக நீங்கள் எங்கிட்ட வாங்கினீங்கன்னா. ஆம்னி பஸ்ஸு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாம் வந்து சில பேர் குடிச்சிட்டு ஓட்டுறாங்க. அதெல்லாம் வந்து கட்டாயமாக தவிர்க்கணும். ஏன்னா நாங்கள் வந்து நைட்டு பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் டிரைவர் போடுறது கிடையாது. 2 டிரைவர் கட்டாயமாக போடணும். அந்த டிரைவர் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டே அண்ட் நைட்டு ஓட்டுறாரு. ஸோ அவரும் டயர்ட் ஆகிடுவார். சில சமயம் இதனால நிறைய விபத்து நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, நடக்கவும் நடக்குது. தவறு பண்ணுறாங்க. இல்லைன்னே சில ஆவணி பஸ்னா சுத்தம் எல்லாரும் 100%. ஒரு சில நபர் எல்லா தொழிலையும் ஒரு சில நபர் தவறு இதுலேயும் தவறு பண்ணுறாங்க. அதை எங்களுக்கு வந்து அரசுக்கிட்ட நாங்கள் சொல்லி நடவடிக்கை எடுத்துகிறோம். சங்கங்களே நாங்கள் நடவடிக்கை அந்த உரிமையாளர் கூட்டு பேசுகிறேன், வண்டியை இது பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து ஆல்கஹால்னு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு புது சிஸ்டம் ஆவணி பஸ் அசோசியேஷன் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு 55,000 அந்த யூனிட் அந்த சிஸ்டம் வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், பஸ்ஸே ஆன் ஆகுது. ஒரு ஆல்கஹால் சாப்பிட்டு தான் முன்னாடி ஒரு கேமரா வச்சுருப்போம், சென்சார், பஸ்ஸே ஆன் ஆகுது. உடனே ஓனருக்கு வந்து எஸ்எம்எஸ் போகும், உங்கள் டிரைவர் ஆல்கஹால் இருக்காரு அப்படின்னு எஸ்எம்எஸ் போகும். இதோ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பயணிகள் வந்து இதுவும் எங்கள் சங்கங்களுக்கு வந்து நாங்கள் வெப்சைட் இதெல்லாம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு கருத்துக்களை வந்து வரவேற்கிறோம். நாங்கள் தொழிலை வந்து பயணிகளுக்கு, ஏன்னா இது காம்படிஷன் இது, நான் நல்லா சர்வீஸ் பண்ணால் எனக்கு வர போகிறாங்க, இல்லை அடுத்த கம்பெனிக்கு போக போகிறாங்க. அதனால் நிறைய காம்படிஷன் இருக்குது. நல்ல சர்வீஸ் பண்ணுறவங்க விமான சேவைக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. நீங்கள் சில பேருந்துகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா திரும்பி போகணும் தோணும். அவ்வளோ அருமையான சர்வீஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில தவறு பண்ணுற நபர்களும் இருக்காங்க. அதுவும் நாங்கள் சங்கங்கள் நடவடிக்கை, அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல சர்வீஸ் பண்ணுவோம், நாங்கள் நல்லா இது பண்ணுவோம். பயணிகள் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க மேடம் சொன்ன மாதிரி வந்து புஷ் பேக் இந்த மாதிரி ஆகலை. அவங்க ஏறி வந்திருக்கும் போது அந்த மாதிரி வந்து புஷ் பேக்ன்றது வந்து புஷ் ஃப்ரண்ட் மாதிரி அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையான நிலைகளாக இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் நைட்டு போகிறோம், எல்லா பேசஞ்சருமே வந்து அதை வந்து ஒரு ஒழுக்கமாக பராமரிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கிடையாது. தப்பாக நினச்சிக்கிறாங்க. சில பேர் வந்து காலை தூக்கி பஸ்ஸுக்கு முன்னாடி சீட்டில் போட்டு, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. பேசஞ்சர்களுடைய தவறுகளும் நிறையா நடக்குது. ஏசி மேலே இருக்க ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு தூங்கும் போதே அப்படியே அந்த உள்ள ஏசி இதில் போட்டு அந்த இதை உடச்சி கீழே இழுத்துட்டு கையை அதை பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி தூங்குறது, இந்த மாதிரி சில தவறுகள்லாம் ஒருத்தர் பண்ணிடுறாங்க. அதில் அடுத்த நாள் அவங்க ஏறி வர்றாங்க வண்டியில், வரும்போது அது புஷ் ஃப்ரண்ட்டாகவே இருக்குது அந்த சீட்டு. இவங்கள மாதிரி 2 பேரும் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் ஆளை பிடிச்சோம், அவனை வர சொல்லி அந்த கூடிய அப்புறம் நாப்பு எல்லாத்தையும் பூரா மாற்றி பண்ணக்கூடிய சில நேரங்கள் அந்த மாதிரி தவறுலாம் நாங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறோம். கவர்மெண்ட் பஸ் எல்லாம் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. நாங்கள் ஏஜென்சிக்கு போனாலும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணி தான் அவங்க எங்களுக்கு தருவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க ஆம்னி பஸ் இந்த 14.5 டேக்ஸ் வந்து வெளி வெப்சைட்டில் அந்த டிக்கெட் மார்க்கெட் பண்ணுறதுனால அந்த டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஏன் உங்கள் சங்கம் சார்பாகவே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் பஸ் ticket.in சொல்லிட்டு ஒரு காமன் வெப்சைட் ஒன்று பண்ணுறதா ஒரு பத்திரிகையில் நீங்கள் ஒரு அறிவு, அதாவது மற்ற இந்த மாதிரி தனி நிறுவனங்கள் போகிறதுக்கு பதிலாக ஒரே உங்களுடைய அஃபிஷியல் ஒரு வெப்சைட் பண்ணால் வந்து ஃபேரும் இது பண்ணிடலாம். இப்போ ஃபேர் வந்து ஒரு ஆப்ரேட்டர் கூட போகிறான்னு முடியாது. நாங்கள் அசோசியேஷன் அந்த ஃபேரை நாங்கள் அறிவிக்கிற ஃபேரே கண்ட்ரோல் பண்ண அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அது மக்கள் அவங்க தான் சார் வந்து பப்ளிக்கில் வந்து போகிறவங்க அந்தந்த ஊருக்கு போகும்போது அவங்க ஊருக்கு வர்ற வண்டி எந்த வண்டி 10 வண்டி 15 வண்டி 20 வண்டி தான் இருக்கும். அந்த கம்பெனியில் போய் அவங்க டிக்கெட் எடுக்கிறது போகிறது தான் வந்து ஒரு எளிதான முறைகள். நாங்களே தனியாக வெப்சைட் வச்சுருக்கோம், அதில் அவங்க எடுக்கிறது சார். அந்த வெப்சைட்டை சீக்கிரம் லான்ச் பண்ணுங்க சார். சொன்ன மாதிரி சீக்கிரமாக நாங்கள் ரெடி பண்ணுறோம் சார். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக இது பண்ணோம். நாங்கள் பண்ணணும், ரொம்ப நாளாக இது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மற்றவங்ககிட்ட போனால் நாங்கள் 10% 15% அந்த மாதிரி கமிஷன் கொடுக்குறோம். ஸோ நாங்களாம் இதெல்லாம் முடிவு பண்ணிக்கிறோம். அதே பொதுமக்களுக்கு இதே 15% டிஸ்கவுண்ட் பண்ணணும். இதை நாங்கள் லான்ச் பண்ணணும். ரொம்ப நாளாக இது பிளான் போட்டுக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் சங்கம் சார் நிகழ்ச்சிக்கு அப்புறமா அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பயணிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்க, யாருமே இந்த இடைத்தரகர் கிட்ட போகக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி இது பண்ணணும். உங்கள் பிளான் நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா எப்போ போகணும் என்னன்றது டைரெக்டாக ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் டிக்கெட் வாங்க. இடைத்தரகர்கள்ட்ட பொதுமக்கள் போகாமல் இருக்கணும்னா நீங்கள் பஸ்ஸில் ஏற ஒவ்வொருத்தங்கிட்டையும் இன்றைக்கி ஐடென்டி கார்டு இல்லாதவங்க யாரும் எந்த பொதுமக்களும் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த பேரையாவது பாருங்கள். பேர் இல்லைன்னா தயவு செஞ்சு இறக்கி விட்டுருங்க. பயணிகளுக்கு எப்போ பயம் வந்தால் தான் இடைத்தரகர்கிட்ட போக மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி வந்து அரசு பஸ்ஸுகள்லாம் காவல்துறை ஏறி மது பாட்டில் வச்சுருக்காங்களா அது வச்சுருக்காங்க செக் பண்ணுறாங்க. ஆனால் ஆம்னி பஸ்ஸுகளை அப்படி செக் பண்ணுறதுன்றது மிக மிக குறைவாக இருக்குது. அதுக்காக நான் ஆம்னி பஸ்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. தயவு செஞ்சு உரிமையாளர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லக்கேஜ் இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேது. நீங்கள் பேக் டோரை திறந்துட்டு உள்ளே போட்டுறீங்க. சென்னைக்கு வந்து இறங்கின உடனே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார். அதில் என்ன வெடிகுண்டு வருதா இல்லை மது பாட்டில் வருதா என்ன வருதுன்னு கூட நமக்கு தெரியறதில்ல. 35 லட்சம் 50 லட்சம் இன்றைக்கி 1 கோடி ஆம்னி பஸ்ஸுன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ பணத்தையும் நாம் இன்றைக்கி தயவு செஞ்சு இழந்துடக்கூடாது. பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்குற விழிப்புணர்வை ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு எங்கள் உயிருக்கு முதல்ல கேரண்டி கொடுங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் 600 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா அதில் நாங்கள் பயணம் செய்யற அளவுக்கு பண்ணுங்க. இடைத்தரகர்கள் நாங்கள் சொல்லி குறைக்காதீங்க, நீங்கள் குறைங்க ஃபஸ்ட்டு. இனிமேல் ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு நிர்ணயித்த கட்டணம், இதுதான் இதுக்கான விஷயம். நம்ம தீபாவளினா இந்த தீபாவளிக்கான கட்டணம் இது, பொங்கலுக்கான கட்டணம் இது, வார நாட்களினுடைய கட்டணம் இது, சனி ஞாயிறுக்கான கட்டணம் இது என்பதை வந்து நிர்ணயித்து விட்டீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தெரியும் இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான். உங்களுடைய அசௌகரியங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதனுடைய சங்கத்தினுடைய செயலாளர் வந்திருப்பதனால ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த வெப்சைட்டையும் வந்து கூடிய விரைவில் செய்யக்கூடிய அளவில் இருக்காங்க. வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்ட்டு ஒரு வரியில் வெப்சைட்டில் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணணும் சார். இப்போ தீபாவளி பொங்கல் ஸ்வீட்டு மட்டும் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க ஸ்வீட் இவ்வளோ வேலைன்னு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் முன்னாடி அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் கொஞ்சம் கேஷ் அப்டேட் பண்ண முடியும். ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா 3 months முன்னால் புக் பண்ணால் கம்மி ரேட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ நாள் முன்னால் புக் பண்ணால் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி 3 months முன்னாலேயே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ பஸ்ஸு நம்ம வெளி மாநிலத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கும் நஷ்டம் வராது, எங்களுக்கும் இதான் ரேட். அப்போ புக் பண்ணியாச்சு 3 மாதம் முன்னாடின்னு நாங்களும் ரிலாக்ஸ்டாக இருப்போம், சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் கொண்டு வரணும். வெரி குட்மா. நீங்கள் ஒரு கட்டணத்தை உயர்த்துறதுக்கு வெளி மாநிலத்தை கொண்டு வரோம், அதுக்கு நாங்கள் வரி கட்டுறோம், அதுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு உண்டான ஒரு தரத்தை தயவு செஞ்சு குறைச்சிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற வாகனத்துக்கு என்ன கட்டணமோ அதை வாங்குங்க, அதை பயணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ வந்து ஆம்னி பேருந்தில் வந்து எல்லாம் பயணிக்கிறாங்க, படித்தவங்க மட்டும்தான் பயணிக்கிறாங்களா? படிக்காதவங்க தான் போகிறோம். நீங்கள் ஆன்லைனுன்றீங்க வெப்சைட்டுன்றீங்க, எத்தனை பேருக்கு தெரியும் ஆன்லைன் வெப்சைட்லாம்? படிக்காதவங்களும் தானே போகிறாங்க அதில். ஸோ கிராமத்து மக்களுக்கும் இதை பயன்படுத்துகிற மாதிரி சில வசதிகளை ஏற்படுத்தி தரணுன்றீங்க. குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் கட்டணத்தை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இந்த ஸ்லாப் ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்ஸேஷன்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வார வீக் டேஸில் போனால் இந்த கட்டணம், வீக்கெண்ட்ஸில் போனால் இந்த அளவுக்கு, இதே பண்டிகை நாள் அப்படின்னா இந்த அளவுக்கு, அதுவும் வந்து வயசு வாரியாக சின்ன குழந்தைங்கன்னா இவ்வளோ, அந்த மாதிரி வந்து ஸ்லாப் ரேட் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் முன்னாடியே அந்த கட்டணங்களை தெரிவிக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப நல்ல எங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்கன்னு. முக்கியமான கல்வி நிலையங்கள் கல்லூரிகளை அணுகி அங்கே இருக்க ஹாஸ்டல் பசங்கள்கிட்ட நீங்கள் போகிறதா இருந்தால் இப்போயே புக் பண்ணிக்கலான்னு சங்கம் நேரடியாக தள்ளிட்டு அவங்களுக்கு டிக்கெட்டை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நேரடியாக வந்து ப்ரைவேட் பஸ் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் தருது அப்படின்ற விஷயம் நல்லாயிருக்கும். உங்களோட கஷ்டமும் தெரியும். சாதாரண நாட்கள்லையும் விடுமுறை வீக்கெண்ட்ஸ்லேயும் இது பண்டிகை காலங்கள்லையும் ஒரு ரேட்டு நிர்ணயம் பண்ணி எல்லா பஸ் ஓனர்களும் தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டி இப்போ நான் ஏசி, ஏசி சீட்டர், ஏசி ஸ்லீப்பர், ஓல்வோ, ஸ்கேனியா, மல்டி ஆக்சல் அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மூணு கட்டமாக நாங்கள் ஒத்துக்கிறோம் எல்லாருமே. ஒரு பஸ்ஸில் 300 வசூல் பண்ணுறோம். அதே ஓல்வோ மல்டி ஆக்சலுக்கு ஒருத்தர் 400 பண்ணுறான். அப்போ 300 கொடுக்கும்போது 300 காரங்கிட்ட ஓடுறான். ஸோ அந்த வேறுபாடுகள் அப்போ 1000 ரூபாய்க்கு வேறு வழி இல்லாத 1000 ரூபாய்க்கு வரும். அதனால சீரான கட்டண ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரி, இனியாவது அரசு வந்து அதனுடைய பரிந்துரைகளை வந்து அமல்படுத்தினா தான் வந்து இதற்கான இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தா நாங்கள் காலேஜ் போகும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கன்செஷன் உண்டு. அது மாதிரி அவர் சொன்னது அந்த கன்செஷனை கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இல்லாத இருக்கும். இந்த இடைத்தரகரை பற்றி பேசுனீங்க. அவனுக்கும் தெரியுது சில பஸ் நல்ல பஸ் இருக்குது சார், வாங்க கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டு போவான். அதுலேயும் நல்லவர்கள் இருப்பார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஒரு தனி நபர் அவர் வந்து பல லட்சம் போட்டு வண்டியை வாங்கும் பொழுது மனிதநேயத்துக்காக அவர் வந்து பாடுபட முடியுமா? அவர் வியாபாரத்துக்காக ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு பார்க்குறாரு. அந்த மனிதநேயம் நீங்கள் அரசாங்கத்தில் எதிர்பாருங்க. இதுவே உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா? இது வியாபாரம் தான். அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு லாபத்தை தான் பார்ப்பாங்களே தவிர இங்கே வந்து மனிதநேயம் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆம்னி பேருந்து இயக்கக்கூடிய அந்த உரிமையாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம்னு சொன்னால், சொன்ன நேரத்தில் இந்த நேரத்தில் பேருந்து புறப்படும்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த விஷயத்தை கொஞ்சம் கண்காணிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் நான் காலையில் 7 மணிக்கு மதுரைக்கு போகிறேன்,
8 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் முதல்ல கேட்பேன். 1000 ரூபாய் கேட்டால் கூட சில கொடுத்து போகிற தயார், ஏன்னா நேரத்தை அடையணும். டைம் கரெக்டாக அந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு அது உண்மையாக இருக்குன்னு சொல்லி நான் உட்காந்துறேன். ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய சொல்கிற நேரம் வந்து 7 மணின்னு சொன்னால் எடுக்கிறது 9 மணியாக இருக்குது. நான் எந்த நோக்கத்துக்காக போகிறேனோ அந்த நோக்கம் எல்லாம் போய் என்னுடைய பணமும் வீண் விரயமாகுதா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை அதிகமான முறையில் நான் கவனம் செலுத்துமாறு அனுப்புங்க. அது ஆன்லைனில் ஒரு ரைட்டிங் கொடுத்துருக்குறோம் பஸ்ஸு குவாலிட்டி பற்றி. அது வந்து பயணிகள் செய்கிறவங்க வந்து ரைட்டிங் தராங்க, இந்த வண்டி நல்லா இருக்குது, இந்த வண்டி நல்லா இல்லைன்றது ஒரு ரைட்டிங் கொடுத்துக்குறாங்க. அது நாங்களாக போட்டதில்லை, பொதுமக்கள் வந்து ஜர்னி பண்ணிட்டு தான் அந்த ரைட்டிங்கே தராங்க. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த வண்டி நல்லா இருக்குது, எந்த வண்டி நல்லா இல்லைன்றது உங்கள் கருத்துக்களை நீங்கள் அதிலே சொல்லலாம். பட் நாங்கள் சொல்கிற வேண்டிய அவசியத்தில் உங்கள் விருப்பம் தான் அது. உங்களோட விருப்பத்தினால தான் அந்த மாதிரி நாங்கள் ரைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை சாய்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபாரூக், உங்களுடைய கருத்து ஏன்னா இதுக்கு என்ன, அந்த ஆம்னி பேருந்து கட்டண உயரை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு உங்களுடைய சஜஷன்? சிறுவர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சீட்டு கொடுத்துருதோம் அப்படிங்கிறாங்க. சீட்டு கொடுக்கறது இல்லை. அது என்னன்னு சொன்னால் அவங்க கூட வேணால் மடியில் வேணால் வச்சுக்கிடலாம். அவங்களுக்குன்னு ஒரு சீட்டை நம்ம எடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான காசை கட்டி தான் ஆகணும். அது பெத்தாக இருந்தாலும் பெத்தில் 4 பேர் படுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு பெத்து சேர்த்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு காசு கொடுக்க தான் செய்யணும். ஆனால் ரயிலெலாம் அப்படி கிடையாது. அந்த வயசு இது பஸ்ஸில் மற்ற கவர்மெண்ட் பஸ்ஸில் வேறு மாதிரியான நிலை இருக்குது. அப்போ இவங்க வயசு பிரகாரம் இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்கு வந்து அவங்க ஏன்னா பிள்ளைங்களை கூட்டு போகிறவங்களுக்கு ஒரு சீட்டு தேவைப்படும், வயசானவங்களுக்கு சலுகைகள் தேவைப்படும். ஊனமுற்றவர்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி இந்த காரியத்தை செஞ்சால் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் அவதிகள் வந்து கொஞ்சம் குறையும். விலை ஏற்றத்திற்கு மிக முக்கியமானது வந்து இடைத்தரகர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொன்னோன்னா நேரடியாக என்ன செஞ்சிடலாம், அழகாக புக்கிங் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு டிக்கெட்டு எடுக்க போகிறேன்னா ஒரு 20 பேர் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. 20 பேர் 20 வேலை சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதுதான் நிர்ணயம், இப்படி தான் இருக்கும். 8 மணினா 8 மணிக்கு எடுப்போம், 10 மணிக்கு அந்த நேரத்தில் போகிற நேரத்தை பற்றி இறங்குற நேரத்தை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் நிர்ணயம் பண்ணி இப்படி எடுப்போம், இவ்வளோ தான் ரேட்டு, நீங்கள் இப்படி வாங்கன்னு சொல்லி ஒரு முறையை நீங்கள் ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து இதை வந்து ஒரு தனி இதாக பார்க்க மாட்டாங்க. விலை ஏற்றத்தினாலையும் சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுனாலையும் இது பண்ணுறாங்க. இதை முறையாக நீங்கள் அதை செஞ்சீங்கனாலே மக்களுடைய ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத நம்ம முடிஞ்சு கொள்கிறோம். நன்றி. மேரி மேடம், உங்களுடைய கருத்து? அதாவது இப்போ பணம் இருக்கவங்க இப்போ ஆல்ரெடி வந்து புக் பண்ணி எல்லாருமே வந்து வெல் பிளான்டாக இருக்க முடியாது. ஸோ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான கொஞ்சம் ஒரு ஒதுக்கி வச்சா அது நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் திடீர்னு ஏதோ ஒரு டெத்து வருது, அந்த மாதிரி அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸில் திடீர்னு போக வேண்டியிருக்கு. அப்போது அவங்க இந்த சூழ்நிலையை இது பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான ஒரு இதையும் ஒதுக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நன்றி அன்பழகன் சார். என்ன பண்ணலாம், இந்த கட்டண உயர்வு இனிமேல் நிர்ணயிப்பதற்கான விஷயத்தில் நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இல்லை சார், இந்த கட்டண உயர்வுன்னு ஒரு டாபிக் வருது. இப்போ ஆம்னி பஸ்ஸுக்கு கட்டணம் எவ்வளவு, இத்தனை கிலோமீட்டர் யார் ஃபிக்ஸ் பண்ணால்? இதுவரை எதுவும் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. அரசு வந்து இப்போ தான் ஒரு கமிட்டி அனுப்பிச்சு நிர்ணயிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக எடுத்து ஒரு 6 பேர் கமிட்டி இது பண்ணி இப்போ கட்டணம் நிர்ணயிக்க போகிறாங்க. இந்த அரசு நிர்ணயிச்சுன்னா அந்த பிரச்சனையே வராது. இந்த கட்டண உயர்வு பிரச்சனை நீவரும் காலங்களில் வராது. இப்போ ரயில்வேயை பொறுத்தவரை நம்ம பக்கம் பணம் மானியமாக போகுது. இதே மாதிரி அரசு பேருந்து மானியம் நம்ம பணம் தான் போகுது. அது வந்து வேற எங்கேயும் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கல, நம்ம பணத்தை வாங்கிடுறாங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கிறது எங்கேருந்து வாங்க முடியாது. இப்போ நான் ஒரு முதலீடு வச்சு ஒரு பஸ் இயக்குறேன், இதுக்கு நான் எனக்கு யார் மானியம் கொடுப்பா? நீங்கள் வந்து ரயில்வேல வந்து நம்ம 10 வண்டி இயக்குறோம், வந்து 10 வண்டிக்கு வந்து சென்னை டு மதுரை வந்து கட்டணம் 800 ரூபா இயக்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சங்கல் 800 ரூபா. இதே வந்து ரயில்வேல வந்து கிட்டத்தட்ட 3 டயர் ஏசி வந்து 1500 ரூபா. 2500 அதான் ஃபஸ்ட் டயர் ஏறி 2500 ரூபா, 3 டயர் 1000 ரூபா. கட்டணம் நீ இப்போ கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அரசு பேருந்து, 2வது ஆம்னி பேருந்து, அடுத்து ரயில்வே, அடுத்து விமான சேவை. இப்போ நீ விமான சேவையெல்லாம் வந்து நார்மலாக 3000 ருபீஸ் சாதாரண நாளில் வந்து கிட்டத்தட்ட ஏற்றும் போது 13000 ரூபா. எத்தனை %? 400%, 500% ஏற்கிறாங்க. நான் ஆம்னி பேருந்து அது மாதிரி 100-200 ரூபா தான் அதிகம் வாங்குறாங்களே ஒழிஞ்சு. இது நீங்கள் கம்பேரிசன் எல்லாம் பார்த்தா தான் பயணிகள் வந்து இது பண்ண முடியாது. திடீர்னு நீங்கள் போயிட்டு அது மாதிரி கட்டணம் ஒரு சில நபர் வாங்குறாப்பா 800 வாங்குறது, 1500 வாங்குறது தவறு. அது ஒரு சில நபர் வாங்குறாங்க, அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க, நீங்கள் வாங்க மாட்டாங்க. அதுவும் அரசு கட்டணம் நிர்ணயிக்க போகுது, குழு போட்டு நிர்ணயிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆம்னி பஸ் தொழிலை முறைப்படுத்த போகுது. முறைப்படுத்துனா சந்தோஷம். நாங்கள் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் ஒரு நல்ல சேவை பண்ணிட்டு ஒரு சில நபர்கள் தவறு பண்ணுறாங்க, அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, ராஜேந்திரன் சார். இந்த மாதிரி அவர் சார் சொன்ன மாதிரி வந்து இந்த விழா காலங்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னது வந்து அவர் அந்த கருத்தை வந்து அவர் சரியாக புரிஞ்சுக்கல. இவர் சொன்னது வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து பஸ் வர்றதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ படுக்க வசதி வந்து நம்ம வந்து பெர்மிட் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. உட்காந்து தான் போகணும்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய பர்மிட் கொடுத்துருக்குறது உட்காந்து போகிறதுக்கு தான். இங்கே இப்போ படுத்துட்டு போகிற மாதிரி வண்டிகள்லாம் பூராமே வெளி மாநிலத்தில் வந்து இன்னொரு மாநிலத்தினுடைய பெர்மிட்டு. அப்போ அதுக்கு ஒரு நாங்கள் வரி கட்டிடுறோம். அங்கே
அங்கே டேக்ஸ் கட்டிட்டு அங்கேருந்து தமிழ்நாட்டில் உள்ளே வந்தோடனே இங்கே வந்து வார டேக்ஸ் கட்டுறோம். ஒரு வாரத்துக்கு மாதத்துக்குரிய டேக்ஸ்லாம் வாங்குறது இல்லை, 3 மாதத்துக்குரிய குவார்டர் டேக்ஸ்லாம் வாங்குறது கிடையாது. அவர் சொன்ன மாதிரி 21,000 ரூபா ஒரு சீட்டுக்கு 30 பேர்த்துக்கு 21,000 ரூபா ஒரு வாரத்துக்கு, ஒரு திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். இந்த மாதிரி டேக்ஸ் நம்ம இந்த டேக்ஸினுடைய பணங்களை ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது தான் இந்த ரேட்டினுடைய உயர்வு வந்துடுது. இந்த டேக்ஸ் தான் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கோம். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டு அதுமாரி சுப்ரீம் கோர்ட்டில் கூட இப்போ இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் அமல்படுத்தினாங்கன்னா டேக்ஸ்னால தான் நான் வந்து ரேட்டுகளை கூடுதல் அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து வசூல் பண்ண மாதிரி ஒரு சூழல்கள் இருக்குது. அது எங்கள் டேக்ஸ் குறைஞ்சாச்சுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட் போகிற உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப கம்மியாக போயிடும். பல நிறுவனங்களில் கன்செஷன் வந்து டேரெக்டாக போனாவே வந்து 100 ரூபா கன்செஷன், 80 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி எல்லா பேத்துக்குமே, நாட் ஃபார் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி தனித்தனியாக போனவங்களுக்கு பூராமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் சார் கூட சொன்னார் இந்த மாதிரி வந்து மனித நேயமாக பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ இந்த விட தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி 3 குழந்தைகள், ஒரு கணவர் மனைவி, சூட் கேஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க, விட்டு நிர்கதியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்கள் வண்டியில் வந்து அவங்களுக்கு வந்து 4 சீட்டு போட்டு கொடுத்து கையில் ஒரு 2000 ரூபா பணம் கொடுத்து செலவு கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்கு வந்து அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் அவங்க மறக்கவே மாட்டோம், உங்கள் பணத்தையும் டிக்கெட்டையும் பணத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தபால் எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் மனித நேயங்கள்ன்றது வந்து எல்லா பேத்துக்குமே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட எங்களுக்கு வெளியப்படுத்துறது. உங்களை மாதிரி ஒரு இப்போ கேள்வி கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கலைஞர் டிவியினுடைய எத்தனையோ பேர் கலைஞர் டிவிக்கும் எல்லாத்துக்கும் எங்களுடைய ஆம்னி பஸ் சார்பாக எங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வரிகளை குறைத்து நீங்கள் எங்களுக்காக போராடி உதவி செய்யுங்கள், எங்களை வாழ்த்துங்கள். நன்றி. உண்மையாகவே பயணம் என்பது முதல் அடியை எடுத்து வைக்கின்ற போது தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கான திட்டமிடுதல் நிறைய இருக்கும். அந்த முதல் அடி எடுத்து வைக்கின்ற போது தான் உண்மையாகவே பயணம் ஆரம்பிக்கிறது. அப்படி தான் இந்த ஆம்னி கட்டண உயர்வு என்பது குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதல் நடவடிக்கையாக நம்ம நெஞ்சு பொறுக்கிற நிகழ்ச்சியில் அதனுடைய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு நாம் அழைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுடைய குறைகளும் அரசு கேட்க வேண்டும், அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த பர்மிட் வண்டிகளுக்காக இப்போ ஒருவேளை ஜிஎஸ்டி மசோதா அமுல்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே வரி என்கின்ற போது இந்த வரி சலுகைகள் வருகின்ற போது பேருந்து கட்டணத்தினுடைய உயர்வும் குறையும் என்கின்ற ஒரு இதுவும் இருக்கிறது. ஆகவே அதையும் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இடைத்தரகர்களை ஒழிக்க வேண்டும், இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணக்கூடிய அந்த மோசடிகளை வந்து தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பாமர மக்களுக்கு என்று தனியாக கவுண்டர்களை வைக்க வேண்டும் என்று பல விஷயங்களை வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது எல்லோருக்கும் சென்று அடையும். குறிப்பாக நீதிமன்றம் ஒரு கமிட்டியை வந்து இதற்காக அமைத்திருக்கின்றார்கள். அவர்கள் கட்டணத்தை நிர்ணயிக்கின்ற போது இது சரியாக அமையும். அந்த கட்டணத்தில் மக்கள் பிரதிநிதியும் அழைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நிகழ்ச்சி நான் நிறைவு செய்கின்றேன்.